நாஞ்சில் ஜம்பத் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 2029 நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே உயிரோடு இருக்காது. 2029 பாராளுமன்ற தேர்தலில் நாஞ்சில் ஜம்பத் விழுப்புரத்தில் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருங்க, எல்லா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்த நபர் தான். அப்படி எந்த கட்சியில் போகலன்னு தான் இனிமேல் தான் யோசிக்கணும். அதுதான் நாஞ்சில் ஜம்பத். உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஜம்பத்துன்னு நான் தான் அந்த பேரை வச்சேன். ஏன்னா 2024 கட்சி இருக்குது, 25 கட்சி இருக்குது, 26 கட்சி இருக்குது, 27 28 கட்சி இருக்கும், 29 கட்சி இருக்குது, 28 29 30 30 கட்சி இருக்கும். நீ சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா கொள்கையால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி. சீமானவருடைய பார்த்தீங்கன்னா ரத்தமும் வேர்வையும் எப்படி செஞ்சுருக்கோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுடைய தம்பி சீமானுடைய தம்பிகளுடைய ரத்தமும் வேர்வையும் சிந்தி வளர்க்கக்கூடிய ஒரு கட்சி. அதிக பிரசித்தனம் மட்டும் கிடையாது, அறியாமை மட்டும் கிடையாது, திமிர்த்தனம் ஆணவத்தனம். அதனால் நீ இருக்கிற கட்சியில் நீ எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல தமிழ் போராளி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நாமளும் ஒரு நபரை தவிர்க்கணும் தான் நினைக்கிறோம். இந்த நபரை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. ஏன்னா சில நபர்கள் இருக்கிறாங்க, இந்த நபர்லாம் நம்ம பேசணுமா, தகுதியான நபரா, நமக்கு எந்த வகையிலாவது ஒரு சமமான மனிதரா அப்படின்லாம் நம்ம பார்க்கோம். ஏன்னா இந்த நபரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருங்க, எல்லா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்த நபர் தான். அப்படி எந்த கட்சியில் போகலன்னு தான் இனிமேல் தான் யோசிக்கணும். அதுதான் நாஞ்சில் ஜம்பத். உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஜம்பத்துன்னு நான் தான் அந்த பேரை வச்சேன். ஏன்னா கட்சி விட்டு கட்சி ஜம்ப் பண்ணுறதுனால நாஞ்சில் ஜம்பத்னு வச்சேன். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஏற்கனவே தெரியும் நாம் தமிழர் கட்சி மீது வன்மத்தை கொட்டக்கூடிய நபர், சீமானவர்கள் மீதும் சரி வன்மத்தை கொட்டக்கூடிய நபர். இப்போ போகிற இடத்துலலாம் அவர் தர்மடி வாங்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். அதுவும் இப்போ மக்கள் மன்றத்துக்கெல்லாம் போனால் நாஞ்சில் ஜம்பத் வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் மற்ற கட்சியை சார்ந்தவங்க வராங்க. ஏன்னா நல்ல நமக்கு விருந்து இருக்குது இன்றைக்கி அப்படின்னு தான் வராங்க. காரணம் என்னென்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தையை பேசிட்டு மேடையில் அதுக்கப்புறம் சேரை தூக்கி அடித்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஒரு சிறை வைக்கப்பட்டதாக கூட தகவல் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நாஞ்சில் ஜம்பத்து பொதுக்கூட்டத்தில் ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், இது ஏற்கனவே பல பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 2029 நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த காணொலியை நான் இதில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் நாஞ்சில் ஜம்பத் விழுப்புரத்தில் சொல்லுகிறேன், நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. நாஞ்சில் ஜம்பத் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 2029 நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியே உயிரோடு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் 2 உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காணொலியை மட்டுமே நீங்கள் ஒரு ஷார்ட்ஸாக கட் பண்ணி கூட இல்லை பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது நீங்கள் ரீலில் போடுங்க. 2 சம்பவம் நான் சொல்கிறேன். 2024 அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 2024க்கு மேலே, அதாவது 2023 சொல்கிறாரு, 2024 நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படின்னு சொல்கிறார். 2023 சொல்கிறார். 2023 பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை 2024 நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படின்னு பேசின நபர். 2024 கட்சி இருக்குது, 25 கட்சி இருக்குது, 26 கட்சி இருக்குது, 27 28 கட்சி இருக்கும், 29 கட்சி இருக்குது, 28 29 30 30 கட்சி இருக்கும். ஆனால் அண்ணாமலை என்ன ஆனார்னு பாருங்கள். அண்ணாமலை இதுக்கு சீமானவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த கட்சிக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு குமஸ்தா, ஒரு கிளர்க் மாதிரி, ஒரு குமஸ்தா மாதிரி. நாளைக்கே அகில இந்திய தலைமை நினைச்சா தூக்கி வெளியே வீசிடுவார். ஆனால் அதுதான் நடந்திருக்கு. சீமானவர்கள் சொன்னது தான் நடந்திருக்கு. இன்றைக்கி அண்ணாமலை நிலைமை என்னன்னு பாருங்கள். 24 நாம் தமிழர் கட்சியே இருக்காதுன்னு பேசுகிற நபர் 25 26 அவர் நிலைமை என்னன்னு பாருங்கள். 25 வரைக்கும் தான் அவருடைய பிஜேபி வாழ்க்கையே. 26 இல்லை. இப்போ புரியுதுங்களா? இது ஒரு உதாரணம்.
இதுக்கு முன்னாடி ஒரு பழைய உதாரணம் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். 2001 இந்த கூட்டணி ஈடுபடி இருக்குது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். அப்போது வாழப்பாடி ராமமூர்த்தின்னு சொல்லி ஒரு தலைவர் இருந்தார். காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் நியமனம் செய்யப்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்தார் வாழப்பாடி ராமமூர்த்தி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கலைஞருக்கு வந்து இதுதான் வந்து கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்கிறாருங்க. கலைஞருக்கு இதுதான் கடைசி தேர்தல் சொல்கிறது யாருங்கன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி. எப்போ சொல்கிறாரு? 2001 சொல்கிறாரு. கலைஞருக்கு இதுதான் கடைசி தேர்தல். ஏங்க அடுத்து ஏதாவது திமுக ஏதாவது கலைச்சிட போகிறாங்களா? அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, வயோதிகத்தை வச்சு. ஏன்னா கலைஞருக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கலைஞருக்கு வந்து இதுதான், இன்னும் சொல்லப்போனால் அவர் கருணாநிதி தான் சொல்லுவார், கலைஞர் கருணாநிதிக்கு தான் சொல்லுவார், அவருக்கு வந்து இதுதான் கடைசி தேர்தல் அப்படின்னு ஒரு மிரட்டல் தொனியில் சொல்கிறார். ஏன்னா வயோதிகம் அந்த அடிப்படையில் வந்து சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் பரவலாக பேசுனது தான். ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து அப்போ வந்து ரொம்ப தடுமாற்றம் இருந்து வயோதிகம், இன்னொரு பக்கம் வந்து வீல் சேரில் உட்கார வச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் தான். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் வீல் சேரே வந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து அவர் வந்து எல்லோரும் அவர் பிடிச்சிக்க வந்து நடக்க வச்சு கூப்பிட்டு போவாங்க. அதாவது யாருடைய துணையோடு வந்து பார்த்திங்கன்னா தோளில் பிடிச்சிப்பார். அப்படி தான் வந்து அவர் நடந்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வீல் சேரில் உட்கார்ந்து அது வேறு. அப்போ 2001 வாழப்பாடி ராமமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் கடைசி தேர்தல் கலைஞருக்குன்னு சொல்கிறாரு. என்ன நடந்தது தெரியுங்களா? 2001 இவர் வந்து இதுதான் கடைசி தேர்தல் சொன்னார். 2018 கலைஞர் வந்து இறக்குறாரு. அப்புறம் பார்த்துங்க எத்தனை தேர்தல் சந்திட்டு வர. 2001 அப்புறம் 2000 அடுத்த தேர்தல் சந்திக்கும் போது சொல்கிறேன். 2001, 2006, 2011, 2016 இத்தனை தேர்தல் செஞ்சிருக்கார். 2018 இறக்குறார். 2018 கலைஞர் இருக்கிறார். வாழப்பாடி ராமமூர்த்தி எப்போ திரும்ப இறந்தார்? 2002 இறந்துட்டார். 2001 கலைஞருக்கு இதுதான் கடைசி தேர்தல்னு சொல்கிறாரு. ஏன்னா வயோதிகம், இதுதான் கலைஞருக்கு கடைசி தேர்தல். பேப்பரில் வருது, விளம்பரமாக, அதாவது கேட்டால் அவர் பேசுறது பகிரங்கமாக வருது. சில பேர் இது அரசியல் நாகரிகம் இல்லைன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. எல்லாம் நடக்குது. ஆனால் 2002 வாழப்பாடி ராமமூர்த்தி இறந்துடுறாரு. 2018 கலைஞர் இருக்கிறார். இப்போ புரியுதுங்களா? இதுதான் இந்த வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும். ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு எகத்தாளமாக பேசக்கூடாது. அதுதான் அந்த நாஞ்சில் ஜம்பத்துக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். இவர் உயிரோடு இருக்க மாட்டார், அவர் உயிரோடு இருக்க மாட்டார், கட்சி உயிரோடலாம் போயிடும், கட்சி அழுகி போயிடும், அது ஆகிடும் இது ஆகிடும் சொல்லிட்டு இப்போவும் கூட நான் சட்டமன்றத்தில் சில பேர் ஆணவமாக பேசுகிறத நான் பார்க்குறேன். இந்த அமைச்சர்களில் சில பேர் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அனுபவம் இல்லாமல் பக்குவம் இல்லாமல் பேசுகிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் வந்து அனுபவம் இல்லாமல் பேசுகிறாங்க. ஆணவமான பேச்சு இருக்கவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். எந்த கட்சியும் அழிஞ்சு போயிடும், ஒழிஞ்சு போயிடும், செத்து போயிடும், நாசமாயிரும், அப்படி இப்படிலாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது. உள்ளபடியாக உங்களுக்கு என்ன, நீங்கள் தோற்று போயிடுவீங்க, நீங்கள் வெற்றி அடைய மாட்டீங்க, இப்படி பேசுங்க. கட்சி செத்து போயிடும், அழிஞ்சு போயிடுவீங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்ற வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு தான் இந்த 2 உதாரணம் சொன்னேன். இந்த நாஞ்சில் ஜம்பத்துக்கு தான் நான் வந்து இந்த காணொலியை நான் ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அறிவு கட்டவனே, நீ வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி. சீமானவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமும் வேர்வையும் எப்படி செஞ்சுருக்கோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுடைய தம்பி, சீமானுடைய தம்பிகளுடைய ரத்தமும் வேர்வையும் சிந்தி வளர்க்கக்கூடிய ஒரு கட்சி. அது ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அழியாது. அது தலைமுறையாக வரக்கூடியது. வெற்றி தோல்வின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கவே இல்லை. கட்சி இருக்கும், நீ இருப்பியான்னு பார், நீ முதல்ல இந்த கட்சியில் இருப்பியான்னு பார். என்னுடைய கேள்வி அதுதான். இதுதான் 2 உதாரணம் சொன்னேன். ஒருத்தர் கட்சியே இருக்காதுன்னு பேசுகிறாரு, அவர் என்ன ஆனார், அவருக்கு என்ன அந்த கட்சியில் இப்போ இருக்கிறாரான்னு பாருங்கள். இன்றைக்கி ரோட்டில் உலாத்திட்டு இருக்கிறார். ஏதோ பீப்புள் மூவ்மெண்ட்டு ஏதோ ஒரு அமைப்பு வச்சுட்டு சுற்றிட்டு கிடக்கு நம்ம பார்க்குறோம். ஏன்னா போனி ஆகலை. அமைப்பு இயக்கம் போனி ஆனால் தானே அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியை தொடங்கிறதுக்கு. அமைப்பே போனி ஆகலை. அதுக்குள்ளே இன்னொருத்தன் வரான், தனுஷ். வேணால் தனுஷ் கட்சியில் போய் ஒரு மாவட்ட செயலர் பதவி வாங்கிக்கலாம் அண்ணாமலை, அவ்வளோதான் நிலமை. காரணம் என்னென்னா அந்த மாதிரியான அரசியல் சூழல் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2029 வந்து
நாம் தமிழர் கட்சி செத்து போயிடும், உயிரோடு இருக்காது அப்படின்லாம் பேசுகிறது வந்து அதிக பிரசித்தனம் மட்டும் கிடையாது, அறியாமை மட்டும் கிடையாது, திமிர்த்தனம், ஆணவத்தனம். அதனால் நீ இருக்கிற கட்சியில் நீ எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்னு உனக்கு தெரியுமா முதல்ல? ஏன்னா நேற்றைய தினமாக ஒரு இந்த யாரோ ஜோசியக்காரன் ஜாதகத்தையே கணிக்கிறவர், விஜய் அவருடைய ஜாதகத்தையே கணிக்கிறவர், சட்டமன்ற உறுப்பினருடைய ஜாதகத்தெல்லாம் கணித்தவர், அவரே தூக்கி வெளியே போட்டாங்க. இதான் நிலமை. அதனால் இன்றைக்கி நாஞ்சில் சம்பத்தெலாம் தாவே கலந்து தூக்கி போட்டாங்கன்னா வருமானத்துக்கு வழி கிடையாது, அடுத்த சோறு கிடையாது. இதுதான் உண்மை. ஏதோ சோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வழிகாட்டி விட்டாங்க, அவ்வளோதான். அதுக்காக விசுவாசத்தை காட்டுறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் நீ உயிரோடு இருக்க மாட்டேன், நீ உயிரோடு இருக்க மாட்டேன், அவன் உயிரோடு இருக்காது, கட்சி உயிரோடு இருக்காது, கட்சி செத்து போயிடும், அந்த மாதிரி ஆணவமான பேச்சே பேசக்கூடாது. அதுக்கு தான் இந்த 2 உதாரணம் சொன்னேன். உங்களை மாதிரி ஆணவமாக பேசுகிறது தான் இந்த வாழப்பாடி ராமமூர்த்தி. கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கடைசி தேர்தல் 2001 சொன்னார், 2002 வாழப்பாடி ராமமூர்த்தி செத்து போயிட்டார். ஸோ அதனால் இதெல்லாம் நான் அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் செய்திகளை சேகரித்து வச்சுருக்கிறோம், அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதனால் வந்து ஏதோ இந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து கூலிக்கு மாரடிக்கணும், அதை ரொம்ப விசுவாசம் அடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூலியை கூட்டி கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கூலியை ஏற்றி கொடுப்பாங்க. இன்றைக்கி 50,000 ரூபா ஒரு பொதுக்கூட்டத்தை கொடுக்குறான்னா அடுத்து வந்து ஒரு 1 லட்ச ரூபா கொடுப்பான் அப்படின்ற அந்த எண்ணத்தில் பேசக்கூடாது. உங்கள் வாய் லட்சணம் என்னன்றது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். நீ எப்படிப்பட்ட நபர், காசு கொடுத்தா நீ எப்படி பேசுவ. இதே விஜய் அவர்கள் நீ என்ன பேசின கடந்த காலத்தில் அதெல்லாம் இருக்குது. அப்படியே இப்போ நமக்கு பிரச்சனை, நீ தாராளமாக இருந்துட்டு போ. ஆனால் ஒரு கட்சியில் வந்துட்டு ஒரு கட்சி செத்து போயிடும், உயிரோடு இருக்காதுன்றதெல்லாம் ஆணவத்தனமான பேச்சு. முதல்ல நீ எத்தனை நாள் அந்த கட்சியில் வாழ்வன்றதை பார்க்கணும் முதல்ல. அப்புறம் தான் மற்ற கட்சியில் உயிரோடு இருப்பீங்க இருக்க மாட்டீங்களான்னு சொல்லலாம். ஸோ அதனால் வாய் அடக்கத்தோடு பேசணும் நாஞ்சில் ஜம்பத்து. இந்த ஒரு 2 உதாரணங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்குறேன். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை வந்து இந்த காணொளி பார்க்குற அத்தனை பேருக்குமே வந்து ஒரு கடமை இருக்குது. நன்றி, வணக்கம்.